நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, உங்க கட்சி சார்பில் நடத்துற கூட்டத்துக்கோ, இல்ல மாநாட்டுக்கோ இந்த மாரி காசு குடுத்து ஆளுகள கூட்டிட்டு போய் தான் கூட்டத்த காமிக்கணுமா? சரி அப்படி கூட்டிட்டு போறீங்க. அதுக்கு யூஸ் பண்ற பணம் யாரோடது? ஒண்ணா மக்கள் வரி பணமா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த அரசோட தயவ எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு பண முதல சார்புல கட்சிக்கு வந்த நிதி பணமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் திருட்டு பணம் தான். கூட்டங்கிறது காசு குடுத்து கூடக்கூடாது. தானா கூடணுங்கிறது தான் எங்களோட கருத்து. சரி கூட்டுனீங்க. அந்த ஸ்டேஜ்ல உண்மையாவது பேச வேண்டியதானே? அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 1.30 கோடி மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 குடுத்து தான் அவங்க வந்துட்டு மாத்தி அதாவது ஸ்டேஜ்ல வரவங்கலாம் அந்த ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியே வந்துட்டு பேசுறாங்க. வேற எந்த வாக்குறுதியும் கொடுக்காத மாதிரி. இதே கனிமொழி அக்கா அவர்கள் தான் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ பெட்ரோல் ரூ. 75 கிடைக்கும், விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, கேஸ் சிலிண்டருக்கு ரூ. 100 மானியம், 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாளா உயர்த்தப்படும், கூட ரூ. 300 கூலியும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. இதுல என்ன காமெடினா வரப்போற அதாவது 26ல வரப்போற எலெக்ஷனுக்கும் தேர்தலுக்கும் பாத்தீங்கன்னா வாக்குறுதி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ற தயாரிக்கிற கமிட்டியில இதே கனிமொழி அக்கா இடம் பெற்றிருக்காங்கிறத அறிவிச்சதன் மூலமா இந்த அரசு இந்த மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுது.